ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். RSS மற்றும் பாஜகவை மிக கடுமையாக விமர்சிக்கும் காங்கிரஸ் தலைவர்களில் முதன்மையானவர் திக்விஜய் சிங். ஆனால் அவரே இன்று RSS அமைப்பின் உழைப்பையும் அதன் ஒருங்கிணைக்கும் முறையையும் பாராட்டி பேசியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் நர்மதா நதி யாத்திரை குறித்த புத்தகம் ஒன்றை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான திக்விஜய் சிங் கலந்து கொண்டார். அங்கு மேடையில் பேசிய அவர் திடீரென தனது மொபைல் போனை எடுத்து ஒரு பழைய கருப்பு வெள்ளை புகைப்படத்தை அங்கிருந்தவர்களுக்கு காட்டினார். அந்த புகைப்படத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இளம் வயதில் ஒரு சாதாரண RSS தொண்டராக தரையில் அமர்ந்து தலைவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பது போன்ற காட்சி இருந்தது. இந்த படத்தை காட்டி பேசிய திக்விஜய் சிங், இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் தரையில் அமர்ந்து கொண்டிருந்த நபர் இன்று பிரதமராக உயர்ந்துள்ளார். இதுதான் RSS அமைப்பின் வலிமை மற்றும் விடாமுயற்சி என்று குறிப்பிட்டார். மேலும், நாம் நம் எதிரியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களிடம் இருக்கும் அர்ப்பணிப்பு உணர்வு நம்மிடம் இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுரையை வழங்கினார். RSS பிரச்சாரகர்கள் திருமணமாகாமல் எந்த பதவியும் எதிர்பார்க்காமல் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அந்த அமைப்பிற்காக அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸில் நாம் என்ன செய்கிறோம்? சிறிய வேலை செய்தாலும் பதவி வேண்டும் என்று சண்டையிடுகிறோம் என்று தனது சொந்த கட்சியினரையே அவர் விமர்சித்தார்.